ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ನಾನು ವಂದಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ಭೇಟಿ ಮಾಡುವ ಈ ಅವಕಾಶವನ್ನು ದೇವರು ಒದಗಿಸಿದ್ದಾನೆ. இன்னொரு முறை உங்கள் யாவரையும் சந்திக்க இந்த ஒரு வாய்ப்பை தேவன் ஒதுக்கி இருக்கிறார். ಆತನಿಗೆ ನಾನು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಹೇಳುವವನಾಗಿದ್ದೇನೆ. அவருக்கு நான் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறேன். ನಾವು ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. நாம் நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ಆದ ಕಾರಣವೇ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವ ಭಾಗ್ಯ ನಮಗೆ ದೊರಕಿದೆ. அதன் காரணமே அவருடைய வார்த்தை கேட்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ಇಂದಿನ ಸಂದೇಶ இன்றைக்கான தேவ செய்தி ಎಚ್ಚರಿಕೆ ಭಾಗ 3. எச்சரிக்கையின் பாகம் 3. ನಾವು ಕಳೆದ ವಾರಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ நாம் கடந்த வாரங்களில் பார்க்கும்போது ದೇವರು ತನ್ನ ವಚನದ ಮೂಲಕ ನೀಡುವ ಎಚ್ಚರಿಕೆಯ ಬಗ್ಗೆ ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. தேவன் தன்னுடைய வசனங்களை மூலமாய் கொடுக்கிற எச்சரிக்கை குறித்து நாம் தியானித்தோம். ಇದು 3ನೇ ಭಾಗವಾಗಿದೆ. இது 3ஆம் பாகமா இருக்கு. ಇನ್ನು 2 ಭಾಗ ನೀವು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. இன்னும் 2 பாகம் நீங்கள் யூடியூபில் பார்க்கலாம். ಇಂದಿನ ಸಂದೇಶಕ್ಕೆ ಆರಿಸಿಕೊಂಡಿರುವ ವಾಕ್ಯ ಭಾಗ இன்றைக்கான தேவ செய்திக்கு எடுத்திருக்கிற தேவ செய்திகள் ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ எபிரேயருக்கு எழுதின கடிதம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது அதிகாரம் ವಚನ 4ರಿಂದ 8. வசனம் 4லிருந்து 8. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ நாம் ஜெபம் செய்து ಸಂದೇಶದ ಕಡೆಗೆ ಹೋಗೋಣ. செய்தி இப்ப கடந்து போகலாம். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ನಾನು ವಂದಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. மறுபடியும் உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். ನಾವು ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳೋಣ. நாம் தேவ செய்தியை கேட்கலாம். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர ನೀವು சகோதரிகளே, ಆಲೋಚನೆ ಮಾಡಬಹುದು, நீங்கள் யோசிக்கலாம், ನಾನು ಇನ್ನು ಪ್ರೀತಿಯ ಬಗ್ಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತಾಡಬೇಕು, நான் இன்னும் ಅன்பை குறித்து அதிகமாக பேச ಅಥವಾ வேண்டும், ಮನಸ್ಸಿಗೆ ಸಂತೋಷ ತರುವ ವಿಷಯವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತಾಡಬೇಕು, அல்லது மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை பேச வேண்டும். ಆದರೆ ನಾನು ದೇವರ ವಚನಕ್ಕೆ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஆனால் நான் தேவ வசனத்திற்கு நம்பிக்கையுள்ளவனாக இருக்க முயற்சிக்கிறேன். ನಾನು ದೇವರು ಹೇಳುವಂತ ವಿಷಯವನ್ನು ಸಂದೇಶ ನೀಡಬೇಕು ವಿನಃ நான் தேவன் சொல்லுகிற வார்த்தையை செய்தியாய் கொடுக்க வேண்டும் தவிர ಮನುಷ್ಯರು ಸಂತೋಷವಾಗಿ ಕೇಳುವ ವಿಷಯಗಳನ್ನು ಬೋಧನೆ ಮಾಡಬಾರದು. மனுஷர்கள் சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை நாம் போதிக்க கூடாது. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ அதே விதத்தில் ನಾವು ಆತ್ಮೀಕತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕೆಂದರೆ, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்றால், ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕೆಂದರೆ பரிசுத்தத்தில் வளர வேண்டும் என்றால் ದೇವರ ವಚನವನ್ನು ಕೇಳಬೇಕು, தேவ வசனத்தை கேட்க வேண்டும். ವಿನಃ அதை தவிர ಕಿವಿಗೆ ಸಂತೋಷ ತರುವ ವಿಷಯಗಳಲ್ಲ. செவிக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் அல்ல. ಇಂದಿನ ಎಚ್ಚರಿಕೆ ಏನೆಂದರೆ, இன்றைக்கான எச்சரிக்கை என்னவென்றால் ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುವುದು. நம்பிக்கையில் வழிக்கு போவது. ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇನೆ. மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், ಇಂದಿನ ಎಚ್ಚರಿಕೆ ಏನೆಂದರೆ, இன்றைக்கான எச்சரிக்கை என்னவென்றால் ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುವುದು. நம்பிக்கையில் வழிக்கு போவது. ಇಂದು ಓದಿದಂತ ವಚನಗಳ ಉದ್ದೇಶವೇನೆಂದರೆ, இன்று வாசித்த வசனங்களின் நோக்கம் என்னவென்றால், ಅಂದರೆ ಈ ಬರಹಗಾರನು ಈ ವಚನಗಳ ಬರೆಯುವ ಉದ್ದೇಶವೇನೆಂದರೆ, அப்படி என்றால் இதை எழுதியவர் இதை எழுதுவதற்கான நோக்கம் என்னவென்றால், ಭಕ್ತರು ಒಳಗಾಗಿದ್ದ ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳ ಬಗ್ಗೆ ಎಚ್ಚರಿಸುವುದು. விசுவாசிகள் உள்ளாயிருந்த பாவத்தின் காரியங்களை எச்சரிப்பது. ಅಂದರೆ ಸಭಾಪಾಲಕರು ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡಬೇಕು, அப்படி என்றால் சபை போதகன் உற்சாகம் ஊட்ட வேண்டும், ಆದರೆ ಸತ್ಯವನ್ನು ಮಾತಾಡಬೇಕು, ஆனால் சத்தியத்தை பேச வேண்டும், ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಎಚ್ಚರಿಸಬೇಕು. சத்தியத்தை சொல்லி எச்சரிக்க வேண்டும். ಅಂದರೆ அப்படி என்றால் ಹೃದಯದಲ್ಲಿರುವ ಪಾಪದ ಆಪರೇಷನ್ ಮಾಡಬೇಕು. இதயத்திலிருந்த பாவத்திற்கான ஆபரேஷன் செய்ய வேண்டும். ಆಪರೇಷನ್ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷ ತರುವ ವಿಷಯವಲ್ಲ. ஆபரேஷன் எப்பொழுது சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் அல்ல, ಅದು ನೋವನ್ನು ತರುತ್ತದೆ. அது வேதனை உண்டாக்கும். ಆದರೆ ಆ ಆಪರೇಷನ್ ನಡೆಯಲಿಲ್ಲವೆಂದರೆ, ஆனால் அந்த ஆபரேஷன் நடக்காவிட்டால் ಪಾಪಗಳು ಹೊರಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பாவங்கள் வெளியே வர சாத்தியமில்லை. ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನೋಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இந்த காரியங்களை அநேக சபைகளில் பார்க்க சாத்தியமில்லை. ಮನುಷ್ಯನನ್ನು ರೋಮಾಂಚನ ಪಡಿಸುವಂತಹ ವಿಷಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, மனுஷர்களை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம், ಸಂತೋಷ ತರುವ ವಿಷಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். ಆದರೆ ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸುವ ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೇಳುವುದು ಬಹಳ ಅಪರೂಪವಾಗಿದೆ. ஆனால் பாவத்திலிருந்து விடுவிக்கிற செய்திகளை கேட்கிறது மிகவும் அபார்ப்பமாக இருக்கிறது. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಭಕ್ತರು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ಈ ಪತ್ರಿಕೆಗಾರನು ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. விசுவாசிகள் பரிசுத்தத்தில் வளருவதற்கு இதை எழுதியவர் உற்சாகமூட்டுகிறார். ಯಾಕೆಂದರೆ ஏனென்றால் ಈ ಸಭೆಯ ಭಕ್ತರು ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ನಿಂತು ಹೋಗಿದ್ದರು. இந்த சபையின் விசுவாசிகள் வளர்ச்சி
வளர்ச்சியில் நின்று போயிருந்தார்கள். ಅದ ಕಾರಣ ಬರಹಗಾರರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, அதன் காரணம் எழுதியவர் சொல்லுகிறார், ನೀವು ಇನ್ನೂ ಬೆಳೆಯಬೇಕೆಂದು ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. நீங்கள் இன்னும் வளர வேண்டும் என்று உற்சாகம் ஊட்டுகிறார். ಅಂದರೆ ಇಲ್ಲಿ ರಕ್ಷಣೆಯ ಬಗ್ಗೆ ಬರೆಯಲಿಲ್ಲ, அப்படி என்றால் இங்க ரட்சிப்பை குறித்து எழுதவில்லை, ಆತ್ಮಿಕ ಬೆಳವಣಿಗೆಯ ಬಗ್ಗೆ ಬರೆಯಲಾಗಿದೆ. ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து ಈ எழுதப்பட்டிருக்கிறது. ಭಕ್ತರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ, இந்த விசுவாசிகள் ரட்சிப்பு அடைந்திருக்கிறார்கள், ಆದರೆ ಆತ್ಮೀಕತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತಿಲ್ಲ. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது ಮಾತ್ರಮಲ್ಲ, ಬರಹಗಾರನ ಉದ್ದೇಶ ಏನೆಂದರೆ எழுதியவரின் நோக்கம் என்னவென்றால் ಭಕ್ತರನ್ನು ನೋಯಿಸುವುದಲ್ಲ, விசுவாசிகளை ಅಥವಾ வேதனைப்படுத்துவதல்ல, ಕಂಡಮ್ ಮಾಡುವುದಲ್ಲ, அல்லது கண்டம் பண்ணுவதல்ல, ಸಭಾಪಾಲಕನಾಗಿ ತಿದ್ದುಪಡಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. சபை போதகனாக திருத்துகிறார். ಅದೇ ಕಾರ್ಯ ಈ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲೂ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. அதே காரியம் நம்ம சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. ಯಾಕೆಂದರೆ ಈ ವಚನಗಳಲ್ಲಿ 6 ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஏனென்றால் இந்த வசனங்களில் 6 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ಈ ಕಾರ್ಯ ಆ ಸಭೆಯಲ್ಲೂ ನಡೆಯಿತು, இந்த காரியம் அந்த சபையிலும் நடந்தது. ಈ 6 ಕಾರ್ಯ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ನಡೆಯುವುದಾಗಿದೆ. இந்த 6 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதா இருக்கிறது. ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ, முதலாவது காரியம் என்னவென்றால் ಇವರು ಬೆಳಕನ್ನು ಕಂಡಿದ್ದರು. இவர்கள் வெளிச்சத்தை கண்டிருந்தார்கள். ಅಂದರೆ ಇವರು ರಕ್ಷಣೆಯ ಬೆಳಕನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ. அப்படி என்றால் ரட்சிப்பின் வெளிச்சத்தை பார்த்திருக்கிறார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ இயேசு கிறிஸ்துவின் ಈ மூலமாக ಭಕ್ತರು ಕತ್ತಲೆಯ ಮಾರ್ಗದಿಂದ ಹೊರಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ, இந்த விசுவாசிகள் இருளின் பாதையை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள், ಬೆಳಕಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸೇರಿದ್ದಾರೆ. வெளிச்சத்தின் பாதையில் சேர்ந்திருக்கிறார்கள். ಅಂದರೆ அப்படி ಇವರು என்றால் ಕತ್ತಲೆಯಿಂದ ಹೊರಗೆ ಬಂದು இவர்கள் இருளிலிருந்து வெளியே வந்து ಹೊಸ ಹೃದಯವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. புதிய இதயத்தை பெற்றிருக்கிறார்கள். ಅಂದರೆ ಇವರು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದರು, அப்படி என்றால் இவர்கள் சுவிசேஷம் அறிந்து கொண்டிருந்தார்கள், ಸುವಾರ್ತನೆಯ ಮಾರ್ಗವನ್ನು ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು, சுவிசேஷ பாதையில் நடப்பதற்கு ஆரம்பித்தார்கள், ಕತ್ತಲೆಯಿಂದ ಬೆಳಕಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು, இருளை விட்டு வெளிச்சத்தின் பாதையில் நடக்க ஆரம்பித்தார்கள், ಕತ್ತಲೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದರು, இருளின் காரியங்களை நிறுத்தினார்கள், ಕ್ರಿಸ್ತನ ಮಾರ್ಗದ ಗುಣಗಳನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸುತ್ತಿದ್ದರು. கிறிஸ்தவ பாதையின் குணங்களை வெளிப்படுத்தினார்கள். ಆದರೆ ஆனால் ಪುನಃ ಕತ್ತಲೆಯ ಮಾರ್ಗಕ್ಕೆ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು. மறுபடியும் இருளின் பாதைக்கு நடப்பதற்கு ஆரம்பித்தார்கள். ಸ್ವ ಇಚ್ಛೆಯಿಂದ சொந்த விருப்பத்தினால் ಕ್ರಿಸ್ತನ ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು கிறிஸ்தவ பாதையை விட்டு ಕತ್ತಲೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು. இருளின் பாதையில் நடப்பதற்கு ಆರಂಭಿத்தார்கள். ನಾವು ಸಹ ಅನೇಕ ಸಾರಿ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. நாமும் கூட ಅನೇಕ முறை இந்த காரியத்தை செய்கிறோம். ಎರಡನೆಯ ವಿಷಯ, இரண்டாவது ಇವರು விஷயம், ಪರಲೋಕದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದರು. இவர்கள் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவித்தார்கள். ಅಂದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளத்தில் வாசம் செய்து கொண்டிருந்தார். ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಅವರು ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನುಭವಿಸಿದರು. இந்த காரியங்களை தம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்தார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪರಲೋಕದ ಮನ್ನವಾಗಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் மன்னாவா ಈ இருக்கிறார். ಮನ್ನವನ್ನು ಅವರು ರುಚಿಸಿದ್ದಾರೆ. இந்த மன்னாவை அவர் ருசி பார்த்திருக்கிறார்கள். ಬರಹಗಾರನು ಅರಣ್ಯಕಾಂಡದ ವಿಷಯವನ್ನು ಇಲ್ಲಿ ಬರೆಯಲಾಗಿದೆ. இதை எழுதியவர் வனாந்திரத்தின் விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ಮನ್ನವನ್ನು ಇವರು ರುಚಿಸಿದರು. மன்னாவை ருசி பார்த்தார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ, இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வந்திருக்கிறார். ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ರುಚಿಸಿದ್ದಾರೆ. அவர்கள் வாழ்க்கை ருசி ಯೇಸು பார்த்திருக்கிறார்கள். ಕ್ರಿಸ್ತನ ಮಾರ್ಗವಾಗಿದ್ದಾನೆ ಎಂದು ಅರಿಕೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்துவே வழியா இருக்கார் என்று அறிக்கை ಆ செய்திருக்கிறார்கள். ಸತ್ಯವನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. இந்த ಸತ್ಯத்தை அறிந்திருக்கிறார்கள். ಆದರೆ ஆனால் ಅವರಲ್ಲಿದ್ದ ಆ ದಾಹ ಕಡಿಮೆಯಾಯಿತು. அவர்களில் இருந்த அந்த தாகம் குறைந்து போனது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೋಸ್ಕರವಿದ್ದ ದಾಹ ಕಡಿಮೆಯಾಯಿತು. இயேசு கிறிஸ்துவுக்காக இருந்த தாகம் குறைந்து போனது. ಅನೇಕ ಸಾರಿ ಇದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ನಡೆಯುತ್ತದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது பிரியமான சகோதர ಬಹಳ சகோதரிகளே. ಉತ್ಸಾಹದಿಂದ ಪ್ರಾರಂಭ ಮಾಡುತ್ತೇವೆ, மிக ஆர்வத்தோடு ஆரம்பிக்கிறோம், ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುತ್ತೇವೆ, சத்திய வேதத்தை வாசிக்கிறோம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ஜெபம் செய்கிறோம். ಆದರೆ ಈಗ ஆனால் இப்பொழுது ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ಉತ್ಸಾಹ ಇಲ್ಲ. நம்ம அந்த ஆர்வம் இல்ல. ಕೆಟ್ಟ ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಆಸೆ ಹೆಚ್ಚಾಗಿದೆ. கெட்ட ஆகாரத்தை சாப்பிட ஆசை அதிகமா இருக்கிறது. ಅಂದರೆ அப்படி என்றால் ಸತ್ಯವೇದದ ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಉತ್ಸಾಹವಿಲ್ಲ. சத்திய வேதத்தின் செய்திகளை கேட்பதில் நமக்கு ஆர்வம் இல்ல. ಮೂಢನಂಬಿಕೆಗಳ ಸಂದೇಶಗಳು, மூட நம்பிக்கையின் செய்திகள், ರೋಮಾಂಚನ ತರುವ ಸಂದೇಶಗಳು, மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள், ಮನಸ್ಸಿಗೆ ಸುಮ್ಮನೆ ಸಂತೋಷ ತರುವಂತಹ ಸಂದೇಶಗಳು, மனசுக்கு வெறும் சந்தோஷம் கொடுக்கிற செய்திகள், ಕಿವಿಗೆ ಸಂತೋಷ ತರುವ
ವಿಷಯಗಳು, செவிக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள், ಇದನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಬಯಸುತ್ತೇವೆ. இதை கேட்க மாத்திரம் விரும்புகிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಮಗೆ ದಾಹ ಕಡಿಮೆಯಾಗಿದೆ, இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு தாகம் குறைந்து போயிருக்கிறது, ದಾಹ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. அந்த தாகத்தை இழந்து போயிருக்கிறோம். ಮೂರನೇ ಕಾರ್ಯ, மூன்றாவது ಅವರು காரியம், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದರು. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார்கள். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕಾರ್ಯದ ಮೂಲಕ பரிசுத்த ஆவியின் காரியத்தின் ಅವರು மூலமாக ರಕ್ಷಣೆಗೆ ಬಂದರು, அவர் ரட்சிப்பு ಅವರು வந்தார்கள், ಭಕ್ತರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು. அவர்கள் விசுவாசியாக மாறினார்கள். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮುದ್ರೆ ಅವರ ಮೇಲಿತ್ತು. பரிசுத்த ஆவியின் முத்திரை அவர் மீது இருந்தது. ಕೆಲವು ಕಾಲ சில காலம் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಫಲ ಕೂಡ ಅವರಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡಿತು. பரிசுத்த ஆவியின் கனியும் கூட அவர்கள் காண்பித்தது. ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದರು, தேவ ஊழியத்தை செய்தார்கள், ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು, தேவ ராஜ்யத்திற்காக பிரயாசப்பட்டார்கள், ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಿದರು. ராஜ்யத்திற்காக உதவிகளை செய்தார்கள். ಆದರೆ ಕೇವಲ ಕೆಲವು ನಂತರ, ஆனால் வெறும் சில நாட்களுக்கு பிறகு, ಕೆಲವು ಸಮಯದ ನಂತರ சில நாட்களுக்கு பிறகு ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಲ್ಲಿ ಅವರು ನಡೆಯುತ್ತಿರಲಿಲ್ಲ. அந்த பரிசுத்த ஆவியில் அவர் நடக்கவில்லை. ಶಾರೀರಿಕವಾಗಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು. சரீர விதமாக நடக்க ஆரம்பித்தார்கள். ಲೌಕಿಕವಾದ ವಿಷಯಗಳನ್ನು ಬಯಸುತ್ತಿದ್ದರು. உலக ரீதியான விஷயங்களை விரும்பினார்கள். ಅಂದರೆ ಶಾರೀರಿಕವಾದ ಆಸೆಗಳು ಅವರಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಯಿತು. அப்படி என்றால் சரீர விதமான ஆசைகள் அவர்கள் அதிகமானது. ಇದು ನಮ್ಮಲ್ಲೂ ನಡೆಯುವುದಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. இது நம்மில் நடப்பதா இருக்குது பிரியமான சகோதர சகோதரிகளே. ನಾಲ್ಕನೇ ಕಾರ್ಯ, நான்காவது ಅವರು காரியம், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ರುಚಿಸಿದರು. அவர்கள் தேவ வசனத்தை ருசி பார்த்தார்கள். ಸ್ಪಷ್ಟವಾದ ದೇವ ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೇಳಿದರು, தெளிவான தேவ செய்திகளை கேட்டார்கள், ಬೋಧನೆಗಳನ್ನು ಕೇಳಿದರು, போதனைகளை கேட்டிருந்தார்கள், ಸಿದ್ಧಾಂತಗಳನ್ನು ಕೇಳಿದರು. கொள்கைகளை கேட்டிருந்தார்கள். ಆದರೆ ಈಗ ஆனால் இப்பொழுது ದೇವ ವಚನದ ಸಂದೇಶಗಳನ್ನು ಬಯಸುತ್ತಿಲ್ಲ. தேவ வசனத்தின் செய்திகளை விரும்பவில்லை. ದೇವ ವಚನದ ಮೂಲಕ ಬರುವ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಬಯಸುತ್ತಿಲ್ಲ. தேவ வசனத்தின் மூலமாக வருகிற எச்சரிப்பை ಕೇವಲ விரும்பவில்லை. ಆಡಂಬರ, வெறும் ஆடம்பரம், ಆರೋಗ್ಯ, ஆரோக்கியம், ಸಫಲತೆ, வெற்றி, ಇಂದು ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವಂತಹ ಆ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯ ಆ ಸಭೆಯಲ್ಲೂ ನಡೆಯುತ್ತಿತ್ತು. இன்று அநேக சபையில் நடக்கிறதான அந்த கெட்ட காரியங்கள் அன்றைக்கு ಆ ಸಭೆயில் நடந்து கொண்டிருந்தது. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ಇವರು ದೇವರ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದರು. இவர்கள் தேவனுடைய அற்புத காரியங்களை அனுபவித்தார்கள், ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದರು, அற்புதங்களை அனுபவித்தார்கள், ಬೆಳಕಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದರು. வெளிச்சத்தின் காரியங்களை அனுபவித்தார்கள். ದೇವರ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡಿದರು. ஆனால் தேவனுக்கு விரோதமாக பேசினார்கள். ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಕೂಡ அநேக கிறிஸ்தவர்களும் ಈ கூட ವಿಷಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ, இந்த விஷயங்களை ರಕ್ಷಣೆ செய்கிறார்கள், ಹೊಂದುತ್ತಾರೆ, ரட்சிப்படைகிறார்கள், ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அற்புதங்களை ಅವರ பார்க்கிறார்கள். ಹೆಸರು ಜೀವಬಾಧ್ಯರ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಬರೆಯಲಾಗುತ್ತದೆ. அவருடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನು ಕೂಡ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ஞான ஸ்தானத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள், ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. சபைக்கு போகிறார்கள். ಆದರೆ ஆனால் ಕೆಲವು ಸಮಯದ ನಂತರ சில நாட்களுக்கு பிறகு ಎಲ್ಲವನ್ನು ಮರೆತು ಬಿಡುತ್ತಾರೆ. எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். ಈ ಕಾರ್ಯ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ಈ 5 ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕ இந்த 5 காரியங்களின் மூலமாக ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ 6ನೇ ಕಾರ್ಯ ನಡೆಯಿತು. அவருடைய வாழ்க்கையில் 6வது காரியம் நடந்தது. ಈ ವಿಷಯ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ನಡೆಯುತ್ತದೆ. இந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ಅದೇನೆಂದರೆ, அது என்னவென்றால், ಅವರು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. அவர்கள் நம்பிக்கையில் வழுக்கிக் கொண்டிருந்தார்கள். ದೇವರ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. தேவ நம்பிக்கையில் வழுக்கிக் கொண்டிருந்தார்கள். ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣ ಮಾಡಿಕೊಂಡರು. இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டார்கள். ಆಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋದರು. அதன் பிறகு நம்பிக்கையில் வழுக்கி போனார்கள். ದೇವರಲ್ಲಿದ್ದ ಆ ಸಂಬಂಧದ ಉತ್ಸಾಹ ಬಲಹೀನತೆ ಹೊಂದಿತು. தேவனுக்குள் இருந்த அந்த சம்பந்தத்தின் உற்சாகம் பலவீனம் அடைந்தது. ಅವರಿಗೆ ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಓದುವುದಕ್ಕೆ ಆಸೆ ಇಲ್ಲ. அவர்களுக்கு சத்திய வேதத்தை வாசிக்க ஆசை இல்லை. ಪ್ರಾರ್ಥನೆ ಇಷ್ಟವಾಗುತ್ತಿಲ್ಲ. ஜெபம் விருப்பமாகவில்லை. ಅನ್ಯೋನ್ಯತೆ ಇಷ್ಟವಾಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஐக்கியம் விருப்பமாகவில்லை. ಆದರೆ ರೋಮಾಂಚನ ತರುವ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಬಹಳ ಉತ್ಸಾಹವಿತ್ತು. ஆனால் மகிழ்ச்சி தரக்கூடிய காரியங்கள் மிகவும் ஆர்வம் இருந்தது. ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿ ಜಂಪ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಹಳ ಉತ್ಸಾಹವಿತ್ತು. பாடல்களை பாடி ஜம்ப் மாட ரொம்ப உற்சாகம் இருந்தது. ಲೈಟ್ಗಳು ಬಹಳ ಉತ್ಸಾಹ ತರುತ್ತಿತ್ತು. லைட்டுகள் மிகவும் உற்சாகம் தந்து கொண்டிருந்தது. ಅನೇಕ ವಾದ್ಯದ ಆ ಶಬ್ದಗಳು ಬಹಳ ಉತ್ಸಾಹ ತಂದಿತ್ತು. அநேக இசைக்கருவிகளின் சத்தம் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது. ಸ್ವಂತದವರು ಉತ್ಸಾಹ ತಂದಿದರು. சொந்தக்காரர்கள் உற்சாகம் கொடுத்தார்கள். ಆಡಂಬರಗಳು ಉತ್ಸಾಹ ತಂದಿತ್ತು. ஆடம்பரங்கள் உற்சாகம் கொடுத்தது. ಸಮಾರಂಭಗಳು ಉತ್ಸಾಹ ತಂದಿತ್ತು. திருவிழாக்கள் உற்சாகத்தை கொடுத்தது. ಗುಂಪಾಗಿ ಸೇರಿಕೊಂಡು ಇನ್ನೊಬ್ಬರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡುವುದು ಉತ್ಸಾಹ ತಂದಿತ್ತು. குழுவாக சேர்ந்து கொண்டு இன்னொருவரை பற்றி பேச உற்சாகம் தந்தது. ಆದರೆ ದೇವರಲ್ಲಿ ಉತ್ಸಾಹ ಕಡಿಮೆಯಾಯಿತು. ஆனால் தேவனுக்குள் உற்சாகம் குறைந்தது. ಈ ಜನರು ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. இந்த ஜனங்கள் தேவனுடைய காரியத்தை செய்ய வேண்டியதா இருந்தது. ಆದರೆ ದೇವರ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯ
ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ஆனால் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து வந்தார்கள். ದೇವರು ಅವರು ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕೆಂದು ಬಯಸಿದನು. தேவன் அவருடைய நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்று விரும்பினார். ಆದರೆ ಇವರು ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ஆனால் இவர்கள் விரோதமான காரியங்களை செய்து ಈ வந்தார்கள். ಕಾರ್ಯ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲೂ ನಡೆಯುತ್ತದೆ. இந்த காரியம் நம்முடைய சபையில் நடக்கிறது. ದೇವ ವಚನವನ್ನು ಬಿಟ್ಟು தேவ வசனத்தை விட்டு ಎರಡು ದೋಣಿಯಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತೇವೆ. இரண்டு படகில் பயணம் செய்ய நாம் முயற்சிக்கிறோம். ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಇಂದಿನ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಏನೆಂದರೆ சபையில் இருக்கிறதான இன்றைக்கான பெரிய பிரச்சனை என்னவென்றால் ದೇವ ವಚನದ ಸಿದ್ಧಾಂತಗಳನ್ನು ಯಾರು ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಿಲ್ಲ. தேவ வசனத்தின் கொள்கைகளை யாரும் போதிப்பதில்லை. ಇನ್ನೊಂದು ಸಮಸ್ಯೆ ಏನೆಂದರೆ இன்னொரு பிரச்சனை என்னவென்றால் ಯಾರು ಈ ಸಿದ್ಧಾಂತಗಳನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದೂ ಇಲ್ಲ. யாரும் இந்த கொள்கைகளை கற்றுக்கொள்வதும் இல்லை. ಸುಮ್ಮನೆ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವುದು, சும்மா சத்தியவேதத்தை வாசிப்பது, ಅವರ ಮನಸ್ಸಿಗೆ ಯಾವುದು ಅರ್ಥವಾಯಿತೋ ಅದನ್ನು ಬೋಧನೆ ಮಾಡುವುದು, அவருடைய உள்ளத்துக்கு எது புரிந்ததோ அதை போதிப்பது. ಅದು ಸರಿ ತಪ್ಪು ಎಂದು ಯಾರು ಹೇಳುವುದೂ ಇಲ್ಲ. அது சரியா தவறா என்று யாரும் சொல்லுவதில்லை. ಕೇವಲ ಆಡಂಬರ, வெறும் ಆರೋಗ್ಯ, ಸಫಲತೆ, வெற்றி, ಈ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಕೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த விஷயத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ಸಭೆ ಈ ರೀತಿಯಾದ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಹೋಗಿಬಿಟ್ಟಿದೆ. சபை இந்த விதமான விஷயங்கள் மூழ்கி போயிருக்கிறது. ನಾನು ಎಂಬ ವಿಷಯ நான் என்ற விஷயம் ಸಭೆಯ ಮುಖ್ಯ ವಿಷಯವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. சபையின் முக்கிய விஷயமாக மாறி இருக்கிறது. ಇದು ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು இது ಅನೇಕ கிறிஸ்தவர்கள் ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವ ಉದ್ದೇಶವೇನೆಂದರೆ தேவனை பின்பற்றக்கூடிய நோக்கம் என்னவென்றால் ನನ್ನ ಆರೋಗ್ಯಕ್ಕಾಗಿ, என்னுடைய ನನ್ನ ஆரோக்கியத்திற்காக, ಸಫಲತೆಗಾಗಿ, என்னுடைய ನನ್ನ ஜெயத்திற்காக, ಸ್ವಾರ್ಥಕ್ಕಾಗಿ, என்னுடைய ನನ್ನ சுயநலத்திற்காக, ಲಾಭಕ್ಕಾಗಿ என்னுடைய லாபத்திற்காக ವಿನಃ ದೇವರಿಗಾಗಿ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಿಲ್ಲ. தவிர தேவனுக்காக நாம் பின்பற்றவில்லை. ದೇವ ವಚನಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗದೆ ಅವಿಧೇಯರಾಗಿದ್ದೇವೆ. தேவ வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் நாம் கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம். ಯಾಕೆಂದರೆ ಆಗ ನಾವು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ஏனென்றால் அப்பொழுது நாம் பரிசுத்தர் வளர சாத்தியமே இல்லை. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது அதிகாரம் ವಚನ 9ರಿಂದ 24ರಲ್ಲಿ ನೋಡುವಾಗ வசனம் 9 24 வரை பார்க்கும்போது ಅಲ್ಲಿ ಸೀಮೋನ್ ಎಂಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அங்கு சீமோன் என்ற மனுஷனை பார்க்கிறோம். ಅವನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ದೇವರು ಎಂದು ಅರಿಕೆ ಮಾಡಿದನು. அவன் இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று அறிக்கை செய்தான். ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು. ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டான். ಆದರೆ ಅವನ ಹೃದಯ ದೇವರ ಕಡೆಗೆ ಇರಲಿಲ್ಲ. ஆனா அவருடைய உள்ளம் தேவன் பக்கம் இருக்கவில்லை. ನಮ್ಮಲ್ಲೂ ಅನೇಕರು ಕ್ರೈಸ್ತರೆಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, நம்மிலும் அநேகர் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிறோம். ಆದರೆ ನಮ್ಮ ಹೃದಯ ದೇವರಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஆனா நம்முடைய உள்ளம் தேவனுக்குள் இல்லை. ಯಾಕೆ ನಾವು ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಿದ್ದೇವೆ? ஏன் நாம் தேவனை பின்பற்றுகிறோம்? ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ, ஆசீர்வாதத்திற்காக, ಆರೋಗ್ಯಕ್ಕಾಗಿ, ஆரோக்கியத்திற்காக, ಸಫಲತೆಗಾಗಿ. ஜெயத்திற்காக ಬರಹಗಾರನು ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, எழுதியவர் நமக்கு சொல்லுகிறார், ನಮಗೆ ನಾಚಿಕೆಯಾಗಬೇಕು. நமக்கு வெட்கம் உண்டாக வேண்டும். ಸ್ವಾರ್ಥಕ್ಕಾಗಿ ದೇವರನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. சுயத்திற்காக தேவனை பயன்படுத்துகிறோம். ಯೂದನನ್ನು ನೋಡುವಾಗ யூதாசை ಯೇಸು பார்க்கும்போது ಕ್ರಿಸ್ತನ ಸಂಗಡವೇ ಇದ್ದನು, இயேசு கிறிஸ்துவோடே இருந்தான், ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿದನು, சத்தியத்தை கேட்டான். ಆದರೆ ಅವನ ಜೀವನ ರೂಪಾಂತರಗೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஆனா அவருடைய வாழ்க்கை மாறுபடவில்லை. ಲೌಕಿಕವಾದ ವಿಷಯಗಳ ಹಿಂದೆ ಓಡಿ ಹೋದನು. உலக ரீதியான விஷயங்களுக்கு பின்னால் ஓடி போனான். ಅಂದರೆ ನಾವು ಸಭೆಗೆ ಬರುತ್ತಲೇ அப்படி நாம் சபைக்கு வரும்போதே ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗಬಹುದು. நம்பிக்கையில் வழிக்கு போகலாம். ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಸಾರಿ ಎಣ್ಣೆ ಬಿದ್ದೋಗ್ತದೆ. நம்முடைய வீட்டுல ஒரு முறை எண்ணெய் ஊற்றி இருக்கும். ಆ ಎಣ್ಣೆ ಚೆಲ್ಲಿರುವ ವಿಷಯ ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದೇ ಇಲ್ಲ. அந்த எண்ணெய் ஊற்றிருக்கிற விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது. ಯಾವಾಗ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಅಂದರೆ எப்பொழுது நமக்கு தெரிய வரும், ಯಾವಾಗ ಜಾರಿ ಹೋಗುತ್ತೇವೋ, எப்பொழுது வழிக்கு போகிறோமோ, ಅಯ್ಯೋ ಎಣ್ಣೆ ಬಿದ್ದಿತ್ತಪ್ಪ, ஐயோ எண்ணெய் ஊத்திருக்கேப்பா, ನಾವು ಕೂಡ ಸಭೆಗೆ ಬರುತ್ತಿರಬಹುದು. நாம கூட சபைக்கு வந்து கொண்டிருக்கலாம். ಜಾರಿ ಬೀಳುವಾಗ ஆனா வழிக்கு விழும்போது ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತೇವೆ. நம்பிக்கையில் வழிக்கு போவோம். ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಎಚ್ಚರವಾಗಿ. எச்சரிக்கையாக ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, வசனம் ಈ சொல்லுகிறது, ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ இந்த விதமான காரியங்களை செய்து ಪುನಃ ದೇವರಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. மறுபடியும் தேவனுக்குள் வர சாத்தியமே இல்லை. ಅದನ್ನೇ 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. அதே 6வது வசனத்தில் ಇಲ್ಲಿ பார்க்கிறோம். ಸಮಸ್ಯೆ ಏನೆಂದರೆ, இங்கு பிரச்சனை என்னவென்றால் ಇವರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದರು, இவர்கள் ரட்சிப்பு அடைந்திருந்தார்கள், ಆದರೆ ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஆனால் தேவனுக்குள் வளரவில்லை. ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಯದೆ ಇರುವ ಕಾರಣ தேவனுக்குள் வளராமல் இருக்க காரணம் ದೇವರ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದರು. தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து ಅಂದರೆ வந்தார்கள். ಪರಿಶುದ್ಧ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಡದೆ, அப்படி என்றால் பரிசுத்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், ಅಂದರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಡದೆ, அப்படி என்றால் பரிசுத்த ஆவியான வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ದೇವರ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದರು. தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து ಈ வந்தார்கள். ಕಾರ್ಯಗಳು இந்த காரியங்கள் ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಅವಮಾನವನ್ನು ತರುತ್ತಿತ್ತು.
ಕೊಟ್ಟಿತು. தேவனுடைய நாமத்திற்கு அவமானத்தை கொடுத்தது. ನಾವು ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಅವಮಾನವನ್ನು ತರುವಾಗ நாம் தேவ நாமத்திற்கு அவமானம் தரும்போது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು இயேசு கிறிஸ்துவை ಪುನಃ ನಾವು ಕ್ರೂಜೆಯ ಮೇಲೆ ಹಾಕುತ್ತಿದ್ದೇವೆ. மறுபடியும் நாம் சிலுவையில் அறையப்படுகிறோம். ನಾವು ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಅವಮಾನವನ್ನು ತರುವಾಗ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, நாம் தேவ நாமத்திற்கு அவமானம் தரும்போது பிரியமான சகோதர ಯೇಸು சகோதரிகளே, ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕ್ರೂಜೆಯಲ್ಲಿ ನಾವು ಪುನಃ ಒಡೆಯುತ್ತಿದ್ದೇವೆ. இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் நாம் சிலுவையில் அறைகிறோம். ಇದರ ಅರ್ಥ இதனுடைய அர்த்தம் ನಾವು ದೇವರನ್ನು ನೋಯಿಸುತ್ತಿದ್ದೇವೆ, நாம் தேவனை வேதனைப்படுத்துகிறோம், ನಾವು ಮನುಷ್ಯರನ್ನು ನೋಯಿಸುತ್ತೇವೆ. நாம் மனுஷர்களை வேதனைப்படுத்துகிறோம். ಆದರೆ ಇಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ದೇವರನ್ನು ನೋಯಿಸುತ್ತಿದ್ದವು. ஆனால் இங்க பரிசுத்த தேவனை நாம் வேதனைப்படுத்துகிறோம். ದೇವರು ಅನೇಕ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾನೆ. தேவன் அநேக நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ಅದರ செய்திருக்கிறார். ಪ್ರತಿಕ್ರಿಯೆಯಾಗಿ அதற்கு எதிர்ப்பலனாக ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪುನಃ ಕ್ರೂಜೆಯಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಿದ್ದೇವೆ. நாம் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம். ನಾವು ದೇವರಿಗೆ ಗೌರವವನ್ನು ತರಬೇಕು ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. நாம் தேவனுக்கு மரியாதை தர வேண்டும். ಆದರೆ ನಾವು ದೇವರ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ஆனால் நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து ಸಮಾಜದಲ್ಲಿ சமுதாயத்தில் ದೇವರಿಗೆ ಅವಮಾನವನ್ನು ತರುತ್ತಿದ್ದೇವೆ. தேவனுக்கு அவமானத்தை தருகிறோம். ನಾವು ಅನ್ಯರ ಸಂಗಡ ಸೇರಿ நாம் அந்நியரோடு கூட சேர்ந்து ದೇವರಿಗೆ ಮುಖ್ಯತ್ವ ನೀಡದೆ ಇರುವಾಗ தேவனுக்கு முக்கியத்துவம் தராமல் இருக்கும் ದೇವರಿಗೆ ಅವಮಾನವನ್ನು ತರುತ್ತಿದ್ದೇವೆ. தேவனுக்கு அவமரியாதை நாம் தருகிறோம். ಹೋಲಿಕೆ ಏನೆಂದರೆ இதோட ஒப்பிடுதல் என்னவென்றால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪುನಃ ಕ್ರೂಜೆಗೆ ಹಾಕುತ್ತಿದ್ದೇವೆ. இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம். ಕ್ರೈಸ್ತರು ಎಂದು ಹೇಳಿಕೊಂಡಿದ್ದೇವೆ, கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ಆದರೆ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನೋಡುವಾಗ, ஆனால் நம்முடைய வாழ்க்கையை ನಮ್ಮ பார்க்கும்போது, ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ, நம்முடைய வார்த்தைகளை ನಮ್ಮ கேட்கும்போது, ನಡತೆಯನ್ನು ನೋಡುವಾಗ நடத்தையை பார்க்கும்போது ಅನ್ಯರ ಮುಂದೆ அந்நியர்கள் முன்பாக ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಅವಮಾನವನ್ನು ತರುತ್ತಿದ್ದೇವೆ. தேவ நாமத்திற்கு அவமானத்தை தருகிறோம். ಕ್ರೈಸ್ತರು ಲೋಕಕ್ಕೆ ಪ್ರಭಾವವನ್ನು ಬೀರಬೇಕು, கிறிஸ்தவர்கள் உலகத்துக்கு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். ಆದರೆ ஆனால் ಈ ದಿನ ಲೋಕವು இந்த நாளிலோ உலகம், அந்நியரு அந்நியர்கள் ಸಭೆಗೆ ಪ್ರಭಾವವನ್ನು ಬೀರುತ್ತಿದ್ದಾರೆ, சபைக்கு தாக்கத்தை உண்டாக்குகிறார்கள். ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಪ್ರಭಾವವನ್ನು ಬೀರುತ್ತಿದ್ದಾರೆ. கிறிஸ்தவர்களுக்கு தாக்கத்தை ದೇವರು உண்டாக்குகிறார்கள். ಹೇಳುತ್ತಾನೆ, தேவன் ಈ சொல்லுகிறார், ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡುವಾಗ இந்த விதமான காரியங்களை நாம் செய்யும் போது ಆತನು ನಮಗೆ ಯೋಗ್ಯವಾದ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ನೀಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் நமக்கு தகுதியான தண்டனை கொடுப்பவராக ನಾವು இருக்கிறார். ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳದೆ நாம் தேவன் பக்கம் திரும்பிக் கொள்ளாமல் ದೇವರ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮುಂದುವರಿಸಿದರೆ தேவனுக்கு விரோதமான காரியங்களை தொடர்ந்து செய்தால் ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಶಿಕ್ಷಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ தேவன் நம்மை தண்டிப்பவரா ಎಂದು இருக்கிறார் ಈ ವಚನ ಮೂಲಕ ನಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸಲಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. என்று இந்த வசனங்கள் மூலமாக நம்மை எச்சரிக்கிறார். பிரியமான சகோதரர், ದೇವರು ನಮಗೆ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ನೀಡುವ ಉದ್ದೇಶವೇನೆಂದರೆ தேவன் நம்மை தண்டிக்க காரணம் என்னவென்றால் ನಾವು ಆತನ ಕಡೆಗೆ ಪುನಃ ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕು. நாம் அவர் பக்கம் மறுபடியும் திரும்பி. ಬರಹಗಾರನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, எழுதியவர் சொல்லுகிறார், ನೀವು ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಿದ್ದೀರಿ, நீங்கள் தேவனை பின்பற்றிக் கொண்டிருந்தீர்கள், ಅನ್ಯ ಜನರನ್ನು ಬಿಟ್ಟು அந்நிய ஜனங்களை விட்டு ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಲು ತೊಡಗಿದಿರಿ, என்னை பின்பற்ற ஆரம்பித்தீர்கள், ನಿಮ್ಮ ಜೀವನ ಬದಲಾವಣೆ ಆಯಿತು. உங்களுடைய வாழ்க்கை மாறியது. ಆದರೆ ಈಗ ನೋಡಿ, ஆனால் இப்பொழுது பாருங்கள், ನೀವು ಮುಳ್ಳುಗಳನ್ನು ಬೆಳೆಸುತ್ತಿದ್ದೀರ. நீங்கள் முட்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ உங்களுடைய வாழ்க்கையில் ದೇವರನ್ನು ನೋಡದೆ தேவனை பார்க்காமல் ಮುಳ್ಳುಗಳು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದೆ. முள்ளுகள் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. ಸ್ವಾರ್ಥ, சுயநலம், ಲೌಕಿಕ ಆಸೆಗಳು, உலக ரீதியான ஆசைகள், ನಂಬಿಕೆ, மூட நம்பிக்கை, ಹಣದ ಆಸೆ, பணத்தின் ஆசை, ಲೋಕದ ಹಿಂದೆ ಓಡುತ್ತಿದ್ದೀರ. உலகத்தின் பின்னால் ಈ ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ರೀತಿಯಾದ ಮುಳ್ಳುಗಳು ತುಂಬಿಕೊಂಡಿದೆ. இந்த விதமான முள்ளுகள் நிரம்பி இருக்கிறது. ಕಾರಣ அதன் காரணம் ದೇವರು ಶಿಕ್ಷಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் தண்டிப்பவரா இருக்கிறார். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ತಕ್ಷಣ ದೇವರು ನಮಗೆ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ನೀಡುವುದಿಲ್ಲವೆಂದು ಅರ್ಥವಲ್ಲ. ரட்சிப்பு அடைந்த உடனே தேவன் நமக்கு தண்டனை கொடுக்க மாட்டார் என்ற அர்த்தம் அல்ல. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಶಿಕ್ಷಿಸಿ தேவன் நம்மை தண்டித்து ಪುನಃ ತನ್ನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. மறுபடியும் தன்னிடம் திருப்பிக் கொள்வரா இருக்கிறார். ತಂದೆ ಮಕ್ಕಳನ್ನು ಹೇಗೆ ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾನೋ தகப்பன் எப்படி பிள்ளை தண்டிக்கிறாரோ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. அதே விதத்தில் தேவன் தண்டிக்கிறார். ಅಂದರೆ அப்படி ಈ என்றால் ಶಿಕ್ಷೆ ಹೇಗೆ ಇರುತ್ತದೆ ಎಂದರೆ இந்த தண்டனை எப்படி இருக்கும் என்றால் ಆಶೀರ್ವಾದಗಳು ಬರುವುದಿಲ್ಲ. ஆசீர்வாதங்கள் வருவதில்லை. ಆಶೀರ್ವಾದ ಅಂದ ತಕ್ಷಣ ಬೇರೆ ಹಣ ಬಂಗಲೆ ಕಾರು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ஆசீர்வாதம் என்ற உடனே வெறும் பணம், கார், பங்களா என்று சொல்லவில்லை.
மட்டுமல்ல, ಅದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ ಸಮಾಧಾನವಾಗಿದೆ, அதை காட்டிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் ಸಂತೋಷವಾಗಿದೆ. சந்தோஷமாக ಈ இருக்கு. ಆಶೀರ್ವಾದಗಳು ತಡೆಯಾಗುತ್ತದೆ. இந்த ಆಶೀರ್ವಾದಗಳು ತಡೆಯಾகும். ದೇವರ ಕಾರ್ಯಗಳು ನೆರವೇರುವುದಿಲ್ಲ. தேவனுடைய காரியம் நிறைவேறுவதில்லை. ನಾವು ಕ್ರೈಸ್ತರು ಎಂದು ಹೇಳಿಕೊಂಡು நாம் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டு ಅದರ ವಿರೋಧವಾದ ಜೀವನವನ್ನು ಮಾಡಿದರೆ அவருக்கு விரோதமான வாழ்க்கையை வாழ்ந்தால் ದೇವರು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನೀಡುವುದಿಲ್ಲ. தேவன் ஆசீர்வாதங்களை கொடுப்பதில்லை. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂಗಲೆ ಇರಬಹುದು, உங்களிடம் பங்களா இருக்கலாம், ಕಾರ್ ಇರಬಹುದು, ಕಾರ್ இருக்கலாம், ಹಣಕಾಸು ಇರಬಹುದು, ಹಣಕಾಸು இருக்கலாம், ಆದರೆ ನೆಮ್ಮದಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஆனால் நிம்மதி இருக்காது. ಯಾಕೆಂದರೆ ಅನೇಕ ಸಾರಿ ஏனென்றால் ಅನೇಕ முறை ಸೈತಾನನು ಬಂಗಳೆಯನ್ನು ನೀಡುತ್ತಾನೆ, பிசாசு பங்களாவை கொடுப்பான், ಹಣಕಾಸನ್ನು ನೀಡುತ್ತಾನೆ. ಹಣಕಾಸை கொடுப்பான். ಯಾಕೆಂದ್ರೆ ಸೈತಾನನು ಇದೇ ಕಾರ್ಯವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೂ ನೀಡಿದನು, ஏனென்றால் அதே பிசாசு இதே காரியத்தை இயேசு கிறிஸ்துவும் கொடுத்தான். ಆದರೆ ನೆಮ್ಮದಿ ಇರುವುದಿಲ್ಲ, ஆனால் நிம்மதி இருக்காது, ಸಂತೋಷವಿರುವುದಿಲ್ಲ. சந்தோஷம் இருக்காது. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ನಾವು ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗಿಂತ ನಾವು ಶ್ರೇಷ್ಠರಾಗಿದ್ದೇವೆ, நாம் இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் சிறந்தவர்களாக ದೇವರ இருக்கிறோம். ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೆ. ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ಕಾರಣ அதன் காரணம் ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. தேவ வார்த்தைகளை நாம் பின்பற்ற வேண்டும். ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವಾಗ தேவனுக்கு கீழ்ப்படியும் போது ಖಂಡಿತವಾಗಿ ಆಶೀರ್ವಾದಗಳು ಬರುತ್ತದೆ. நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் ಆದರೆ வரும். ಅವಿಧೇಯರಾಗುವಾಗ ஆனால் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது ಆಶೀರ್ವಾದಗಳು ತಡೆಯಾಗುತ್ತದೆ. ஆசீர்வாதங்கள் தடையாகும். ಅನೇಕರು ಹೇಳುತ್ತಾರೆ, அநேகர் சொல்லுகிறார்கள், ಸಂಪಾದನೆ ಮಾಡುತ್ತೇನೆ, நான் சம்பாதிக்கிறேன், ಆದರೆ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲ. ஆனால் ಆಶೀರ್வாதம் இல்லை. ಯಾವಾಗಲೂ ಅನಾರೋಗ್ಯ, எப்பொழுதும் வியாதி, ಯಾವಾಗಲೂ ಜಗಳ, எப்பொழுதும் சண்டைகள், ಸಂತೋಷ ಇಲ್ಲ. சந்தோஷம் இல்ல, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಆಶೀರ್ವಾದವಾಗಿಲ್ಲ, என்னோட பிள்ளைகள் ஆசீர்வாதமாக ನನ್ನ இல்லை, ಕೆಲಸದಲ್ಲಿ ಸಂತೋಷವಿಲ್ಲ, என்னோட வேலையில சந்தோஷம் இல்லை, ಸುಮ್ಮನೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೋವು, வெறும் உள்ளத்துல வேதனை. ಇದು ಆತ್ಮೀಕ ವಿಷಯವಾಗಿದೆ. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, இது ಆವಿக்குரிய விஷயமா இருக்கிறது. ಈ ದಿನ பிரியமான சகோதர ನಮ್ಮನ್ನು சகோதரிகளே, ಪರೀಕ್ಷೆ ಮಾಡುವ ದಿವಸವಾಗಿದೆ. இந்த நாளில் நம்மை பரிசோதிக்கிற நாளா இருக்கிறது. ನನ್ನಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಫಲ ಬೆಳೆಯುತ್ತಿದೆಯೋ, என்னில் பரிசுத்த ஆவியின் கனி வளருகிறதோ, ಅಥವಾ ಮುಳ್ಳುಗಳು ಬೆಳೆಯುತ್ತಿದೆಯೋ? அல்லது முள்ளுகள் வளருகிறதோ? ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮುಳ್ಳುಗಳು ಬೆಳೆಯುವಾಗ நம்முடைய வாழ்க்கையில் முள்ளுகள் வளரும் போது ದೇವರು ಬೆಂಕಿಗೆ ಹಾಕುವವನಾಗಿದ್ದಾನೆ. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, தேவன் நெருப்பில் போடுபவரா இருக்கிறார். பிரியமான சகோதர ನಾವು சகோதரிகளே, ದೇವರಿಗೆ ಫಲ ಕೊಡುವ ಕ್ರೈಸ್ತರಾಗಬೇಕು, நாம் தேவனுக்கு கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். ವಿನಃ ಮುಳ್ಳುಗಳನ್ನು ತರಬಾರದು. அதை தவிர முள்ளுகளை கொண்டு வரக்கூடாது. ಇಲ್ಲಿ ಕಲಿಯುವ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. இங்கு கற்றுக்கொள்ளுகிற விஷயங்களை நாம் பார்க்கலாம். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವ ಕಾರಣವೇನೆಂದರೆ, தேவன் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிற காரணம் என்னவென்றால் ದೇವರನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ. தேவனை சந்தோஷப்படுத்துவதற்காக. ಆದರೆ ನಾವು ಅನೇಕ ಸಮಯ ஆனால் நாம் அநேக முறை ಅದರ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. அவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம். ಎರಡನೇ ವಿಷಯ, இரண்டாவது ನಾವು விஷயம், ದೇವರ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது ಆತ್ಮೀಕತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு சாத்தியமே இல்லை. ಅನೇಕರು ಹೇಳುವ ವಿಷಯ ಏನೆಂದರೆ, அநேகர் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೆ, ஒரு காலத்தில் நான் ஊழியம் செய்து ಒಂದು கொண்டிருந்தேன், ಕಾಲದಲ್ಲಿ ஒரு காலத்துல ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಿದ್ದೆ. தேவ ராஜ்யத்திற்காக பிரயாசப்பட்டு ಇದರ கொண்டிருந்தேன். ಅರ್ಥ ಏನೆಂದರೆ, இதனுடைய அர்த்தம் ಅವರ என்னவென்றால், ಆತ್ಮೀಕ ಬೆಳವಣಿಗೆ ನಿಂತು ಹೋಗಿದೆ. அவருடைய ಆವಿக்குரிய வளர்ச்சி நின்று போயிருக்கிறது. ಆತ್ಮೀಕತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯದೇ ಇರುವ ಕ್ರೈಸ್ತರನ್ನು ನೋಡುವಾಗ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராம இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಸಂತೋಷ ಕಾಣುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவருடைய மனதில் சந்தோஷத்தை காண சாத்தியமில்லை. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர ನಾವು சகோதரிகளே, ಬೆಳೆಯುತ್ತಿದ್ದೇವೋ நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமோ ಅಥವಾ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೋ? அல்லது வலிக்கு கொண்டிருக்கிறோமோ? ಮೂರನೇ ವಿಷಯ, மூன்றாவது விஷயம், ಸ್ವ ಇಚ್ಛೆಯಿಂದ ದೂರವಾಗುವ ಕ್ರೈಸ್ತರು சொந்த விருப்பத்தினால் தூரம் போகிற கிறிஸ்தவர்கள் ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಅವಮಾನವನ್ನು ತರುತ್ತಾರೆ. தேவ நாமத்திற்கு அவமானத்தை கொடுக்கிறார்கள். ದೇವರು ನಮಗೆ ಎಲ್ಲಾ ಶ್ರೇಷ್ಠವಾದ ವಿಷಯವನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ, தேவன் நமக்கு எல்லா சிறந்த விஷயங்களை ತನ್ನ கொடுத்திருக்கிறார். ಮಗನನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ, தன்னுடைய குமாரனையே கொடுத்திருக்கிறார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ. பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ಆದರೆ ನಾವು ದೇವರನ್ನು ಅವಮಾನಪಡಿಸುತ್ತಿದ್ದೇವೋ? ஆனால் நாம் தேவனை அவமானப்படுத்துகிறோம். ನಾಲ್ಕನೇ ವಿಷಯ, நான்காவது விஷயம், ಸ್ವ ಇಚ್ಛೆಯಿಂದ ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಅವಮಾನವನ್ನು ತರುವವರು சொந்த விருப்பத்தினால் தேவ நாமத்திற்கு அவமானம் தருகிறவர்கள் ದೇವರ ಶಿಕ್ಷೆಗೆ ಒಳಗಾಗುತ್ತಾರೆ. தேவ தண்டனைக்கு உள்ளாவார்கள். ನಾವು ಅರಿಯದೆ ಅನೇಕ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ, அறியாமல் அநேக தவறுகளை செய்கிறோம். ಆದರೆ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಎಚ್ಚರಿಸಿದರೂ ಕೂಡ ஆனா அநேக கிறிஸ்தவர்களை எச்சரித்த பின்பும் கூட ಅವರು ಪುನಃ ಅದೇ ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அவர்கள் மறுபடியும் அதே பழைய காரியங்களை ಈ செய்கிறார்கள். ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವ ಕ್ರೈಸ್ತರು இந்த விதமாக செய்கிற கிறிஸ்தவர்கள் ದೇವರ ಶಿಕ್ಷೆಗೆ ಒಳಗಾಗುತ್ತಾರೆ.
ಒಳಗಾಗುತ್ತಾರೆ. தேவ தண்டனைக்கு உள்ளாவார்கள். ನಾವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗಿ நாம் நம்பிக்கையில் வழிக்கு போய் ದೇವರ ಮಾತುಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗದೆ தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ಇನ್ನು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಶಿಕ್ಷಿಸಲವೆಲ್ಲವೆಂದರೆ இன்னும் தேவன் நம்மை தண்டிக்கவில்லை என்றால் ನಮಗೆ ದೇವರು ಒಂದು ಅವಕಾಶವನ್ನು ನೀಡುತ್ತಿದ್ದಾನೆ. நமக்கு தேவன் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார். ಈ ದಿನ ಒಂದು ಅವಕಾಶವನ್ನು ನೀಡುತ್ತಿದ್ದಾನೆ. இன்றைய தினம் நமக்கு ஒரு வாய்ப்பை ಈ கொடுக்கிறார். ಸಂದೇಶದ ಮೂಲಕ ದೇವರು ಒಂದು ಅವಕಾಶವನ್ನು ನೀಡುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த செய்தியின் மூலமாய் தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ಐದನೇ ವಿಷಯ, ஐந்தாவது விஷயம், ದೇವರು ಬಯಸುವ ವಿಷಯ ಏನೆಂದರೆ தேவன் விரும்புகிற விஷயம் என்னவென்றால் ನಾವು ಆತ್ಮೀಕ ಫಲಗಳಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು. நாம் ஆவிக்குரிய கனியில் வளர வேண்டும். ದೇವರು ಎಲ್ಲವೂ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ನಮಗೆ ನೀಡಿದ್ದಾನೆ. தேவன் எல்லா நல்லவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ನಾವು ಪ್ರತಿಕ್ರಿಯೆಯಾಗಿ நாம் எதிர்பலனாக ಕೆಟ್ಟದನ್ನು ನೀಡುತ್ತಿದ್ದೇವೆ, கெட்டதை கொடுக்கிறோம், ಮುಳ್ಳುಗಳನ್ನು ನೀಡುತ್ತಿದ್ದೇವೆ. முள்ளுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ಆದರೆ ಈ ಹೊತ್ತು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುವ ದಿವಸವಾಗಿದೆ. ஆனால் இன்றைக்கு தவறுகளை உணர்வு நாளா இருக்கிறது. ದೇವರೇ, ನೀನು ನನ್ನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡು, தேவனே நீர் என்னில் வாசம் ನಾನು செய்யும், ನಿನ್ನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿ நான் உம்மில் வாசம் செய்து ಫಲ ಕೊಡುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಬಲವನ್ನು ನೀಡು, கனி கொடுக்க எனக்கு பலத்தை தாரும். ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ದಿವಸವಾಗಿದೆ. இப்படியாய் நாம் ஜெபிக்கிற நாளா இருக்கிறது. ಆರನೇ ವಿಷಯ, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ஆறாவது விஷயம், பிரியமான சகோதர சகோதரிகளே, ದೇವರಲ್ಲಿ ಫಲ ಕೊಡದೇ ಇರುವ ಎಲ್ಲಾ ಕ್ರೈಸ್ತರು தேவனுக்குள் கனி கொடுக்காமல் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ದೇವರ ಶಿಕ್ಷೆಗೆ ಒಳಗಾಗುತ್ತಾರೆ. தேவ தண்டனைக்கு உள்ளாவார்கள். ದೇವರು ಈ ದಿನ ನೀಡುವ ಎಚ್ಚರಿಕೆ ಇದೇ ಆಗಿದೆ. தேவன் இன்றைய தினத்துல கொடுக்கிற எச்சரிக்கை இதுவா இருக்கிறது. ಈ ದಿನ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಎಚ್ಚರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இன்றைய தினம் உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறார். ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ತಕ್ಷಣ நீங்கள் ரட்சிப்பு அடைந்த உடனே ಆತನ ಮಾತುಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗದೆ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ತಪ್ಪು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ தவறான பாதையில் நடக்கும்போது ದೇವರ ಆ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮುಚ್ಚುವುದಿಲ್ಲ. தேவன் தவறுகளை மூடுவதல்ல. ಅಂದರೆ அப்படி என்றால் ನಾವು ಸಭೆಗೆ ಅವಮಾನವನ್ನು ತರುತ್ತಿರುವಾಗ, நாம் சபைக்கு அவமானம் தருகும்போது, ಆತನ ನಾಮಕ್ಕೆ ಅವಮಾನವನ್ನು ತರುವಾಗ அவருடைய நாமத்திற்கு அவமானம் தருகிற போது ದೇವರು ಆ ತಪ್ಪುಗಳನ್ನು ನೋಡಿ ಸುಮ್ಮನೆ ಇರುವವನಲ್ಲ. தேவன் தவறுகளை பார்த்து சும்மா இருப்பவர் அல்ல. ಆದ ಕಾರಣ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ನೀಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அதன் காரணம் அதற்கு தண்டனை கொடுப்பவரா இருக்கிறார். ಶಿಕ್ಷೆ ದೊಡ್ಡದಾಗಿರಬಹುದು, இந்த தண்டனை பெரியதா இருக்கலாம், ಚಿಕ್ಕದಾಗಿರಬಹುದು, சிறியதா இருக்கலாம், ಅಂದರೆ ಅನಾರೋಗ್ಯವಾಗಬಹುದು, அப்படி என்றால் வியாதியா இருக்கலாம், ಸಾಲಗಳಾಗಬಹುದು, கடன்களா இருக்கலாம், ಅಸಮಾಧಾನವಾಗಬಹುದು, சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ಜಗಳಗಳಾಗಿರಬಹುದು, சண்டைகளா இருக்கலாம், ಅಥವಾ அல்லது ಮರಣವಾಗಬಹುದು. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, மரணமா இருக்கலாம். பிரியமான சகோதர ಅದನ್ನೇ ನಾವು ಕೊರಿಂಥ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அதே நாம் கொரிந்து பத்திரிகையில் நாம் ಆದ பார்க்கிறோம். ಕಾರಣ அதன் ಈ காரணம் ದಿನ இந்த நாளில் ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಕೇಳೋಣ. நாம் தேவனிடம் கேட்கலாம், ದೇವರೇ, தேவனே, ನಾನು ಎಲ್ಲಿ ಬದಲಾವಣೆಯಾಗಬೇಕು? நான் எங்கு மாற்றிக்கொள்ள ನನ್ನ வேண்டும்? ಹೃದಯ ಹೇಗೆ ಬದಲಾವಣೆಯಾಗಬೇಕು? என்னுடைய இருதயம் எப்படி மாற ನನಗೆ வேண்டும்? ತೋರಿಸು, எனக்கு ನಾನು காண்பியும், ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ. நான் ஆயத்தமா ಇದು இருக்கிறேன். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿರಬೇಕು. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, இது நம்முடைய ஜெபமா இருக்க வேண்டும். பிரியமான சகோதர ಈ சகோதரிகளே, ಸಂದೇಶದಿಂದ இந்த செய்தியிலிருந்து ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳುವ ವಿಷಯ ಏನೆಂದರೆ, நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்கிற விஷயம் என்னவென்றால், ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇನೆ. ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುವುದನ್ನು ಬಿಟ್ಟು, நம்பிக்கையில் வழிக்கு போவதை விட்டு, ಪಶ್ಚಾತ್ತಾಪದಿಂದ மனம் திரும்புதலோடு ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿ தேவனிடம் திரும்பி ಆತ್ಮೀಕತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯೋಣ. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலாம். ಆತ್ಮೀಕತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯೋಣ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலாம். ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯೋಣ. பரிசுத்தத்தில் வளரலாம். ನಾವು ಈ ನಿರ್ಧಾರವನ್ನು ಮಾಡುವ ದಿವಸವಾಗಿದೆ. நாம் இந்த தீர்மானம் எடுக்கிற நாளா இருக்கிறது. ಈ ದಿನ ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ನಿರ್ಧಾರ ಮಾಡುವ ದಿವಸವಾಗಿದೆ. இந்த நாளில் தேவனுக்குள் வளர நாம் தீர்மானம் எடுக்கிற நாளா இருக்கிறது. ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೊರಗೆ ಬಂದಿದ ತಕ್ಷಣ எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்த உடனே ವಾಗ್ದಾನ ದೇಶವನ್ನು ಸೇರುತ್ತೇವೆ ಎಂಬ ಖಚಿತವಲ್ಲ. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, வாக்கு பண்ண தேசத்துக்கு போய் சேருவோம் என்பது நிச்சயமல்ல. பிரியமான சகோதர ನಾವು சகோதரிகளே, ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು. நாம் தேவனுக்குள் வளர வேண்டும். ಪ್ರತಿದಿನ ಬೆಳೆಯಬೇಕು, அனுதினமும் வளர வேண்டும். ಪ್ರತಿನಿತ್ಯ ಬೆಳೆಯಬೇಕು. ஒவ்வொரு நிமிடமும் வளர வேண்டும். ದೇವರು ನಿಲ್ಲಿಸು ಎಂದರೆ தேவ நிறுத்து என்றால் ನಿಲ್ಲಬೇಕು, நிற்க வேண்டும். ಹೋಗು ಅಂದರೆ தொடர்ந்து போ என்றால் ಹೋಗಬೇಕು. போக வேண்டும். ನಾವೆಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ நாம் எல்லாரும் ஒன்றாக ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆದು தேவனுக்குள் வளர்ந்து ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும். பிரியமான சகோதர ಇದೇ சகோதரிகளே, ದೇವರು ಇಚ್ಛೆ ಪಡುವ ವಿಷಯವಾಗಿದೆ. இதுவே தேவன் விரும்புகிற விஷயமா இருக்கு. ನಾವು ನಾಶವಾಗುವುದು ಆತನಿಗೆ ಇಷ್ಟವಲ್ಲ, நாம் அழிந்து போவது அவருக்கு விருப்பம் அல்ல. ಆದರೆ ನಾವು ಸ್ವ ಇಚ್ಛೆಯಿಂದ ಆತನ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುವಾಗ ஆனால் நாம் சொந்த விருப்பத்தினால் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது ದೇವರು ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. தேவன் தண்டிக்கிறார். ಈ ದಿನ ನಾವು ಬದಲಾವಣೆ ಹೊಂದೋಣ. இந்த நாளில் நாம் மாறலாம். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. தேவன் நம்மை எச்சரிக்கிறார். ಈ ದಿನ ನಾವು ಬದಲಾವಣೆ ಹೊಂದೋಣ. இந்த நாளில் நாம் மாறலாம். ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳೋಣ. தேவன் பக்கம் ಅದು திரும்பிக் கொள்ளலாம். ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಸೇರೋಣ. பரலோக ராஜ்யத்தை போய்
போய் ನನ್ನ சேரலாம். ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர ದೇವರು சகோதரிகளே, ಈ ದಿನ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದ್ದಾನೆ, தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ, எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார், ಅವಕಾಶವನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ. வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ಸೊ ನಿಮ್ಮ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಏನಾಗಿದೆ? உங்களுடைய எதிர்ப்பலன் என்னவா இருக்கிறது? ನೀವು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುತ್ತೀರೋ நீங்க தேவன் பக்கம் திரும்பிக் கொள்ளுவீர்களோ ಅಥವಾ ಅವರ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತೀರೋ? அல்லது அவருடைய தண்டனை அனுபவிப்பீர்களோ? ಆಯ್ಕೆ ನಿಮ್ಮದಾಗಿದೆ. தேர்வு உங்களதா இருக்கு. ದೇವರು ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಬದಲಾವಣೆ ಮಾಡಲಿ. தேவன் உங்களுடைய உள்ளத்தை மாற்றட்டும். ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಯೋಣ, தேவனுக்குள் நாம் வளரலாம். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟೋಣ, தேவ ராஜ்யத்தை கட்டலாம். ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಅನುಭವಿಸೋಣ. ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ಭೇಟಿ ಮಾಡುವವರೆಗೆ இன்னொரு முறை உங்களை சந்திக்கும் வரை ಆತನ ರೆಕ್ಕೆಯ ಮರೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಮಾಚಿ, அவருடைய செட்டையின் கீழே உங்களை மறைத்து ಆತನ ಪ್ರಕಾಶವು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಮುಖಗಳಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸಲಿ. அவருடைய பிரகாசம் எப்பொழுது உள்ள முகங்களில் பிரகாசிக்கட்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.